Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 9 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பெருசுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதை பத்தி தான் இன்னும் பேசிட்டு இருக்கானுங்க. அதாவது மக்களை காப்பாத்துறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையுமே சும்மா பக்காவா ரெடி பண்ணிட்டானுங்க. மற்ற கண்ட்ரீஸ் கிட்டயுமே ஹெல்ப் கேட்கறதுக்காக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஆனா என்ன ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிருச்சுன்னா நியூட்ரலைசேஷன் ஒப்பந்தத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களே கைஜுவோட பொருட்கள், அது ஏதாச்சும் திருடு போயிருமோன்னு பயப்படுறாங்க. பட் அந்த அளவுக்கு நடக்க வாய்ப்பு இல்ல. ஆனாலும் சேஃப்டிக்காக சூட் நம்பர் 1ஓட சீலை டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்றது நறுமி தானே, அதை டிசேபிள் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்கிரேடும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 7 இப்படி நிறைய சூட் இருக்குது. அது எல்லாத்தையுமே யூஸ் பண்றதுக்காக கேண்டிடேட்ஸ் யாராச்சும் தேர்வாங்களா அப்படின்னு அவங்களையும் தேடிட்டு இருக்கானுங்க. அதாவது இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலையவே இவனுக்கு ஸ்டார்ட் பண்றானுங்க. இனி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனுங்களை செட் பண்ணி ரெடி பண்ணி இவனுக்கு அந்த கைஜு கூட சண்டை போட்டு ஜெயிச்சு விளங்கிடும். இதுல வேற இன்னுமே பிளான சாலிட் பண்ணல. அதாவது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போக்கஸ் பண்ண சொல்லாமா இல்ல மல்டிபிள் ஏரியாஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்பி விடலாமான்னு. எப்படி பார்த்தாலும் இந்த சண்டையில இவங்களுக்கு ஆன்டி கைஜு ஃபோர்ஸும் தேவைப்படும். பட் இசாவா கூட சண்டை போட்ட அந்த கைஜு நம்பர் 9 மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுவும் கஷ்டம். வைஸ் கேப்டனுக்கெல்லாம் செம காண்டாகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இது வரைக்கும் சிக்கினதே இல்லை. அதுவும் வைஸ் கேப்டனால இப்ப இறங்கி சண்டையும் போட முடியாது இல்ல, அதனாலேயே செம காண்டாவாரு. அதே நேரம் இங்க இசாவோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடம். கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சுகிட்டே போகுது. மனுஷனால இப்ப இருக்க நிலைமையில எதுவுமே பண்ண முடியாது. அதனாலேயே நீ மன்னிச்சிருங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குதுன்னு நருமி, நம்ம மினா, அப்புறம் இருக்கிற யங் வாரியர்ஸ், அப்புறம் நம்ம கஃப்கா, கடைசியா அவரோட பொண்ணு, இனி இவங்க தான் இந்த நாட்டோட எதிர்காலத்தை காப்பாத்தணும், இந்த நாட்டு மக்களையும் காப்பாத்தணும். ஏன்னா இப்ப அவர் காப்பாத்துறதுக்கு அவர்கிட்ட கையும் இல்ல காலும் இல்ல, இவங்க மேல நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. அப்படியே கட் பண்ண நம்ம நருமி கிக்கருவை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போவான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவளுக்கு இவ்வளவு நாளா பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தால, இனி அவ கூட ரியலாவே சண்டை போட போறானாமா. பட் அதுக்கு முன்னாடி அவ ஒரு விஷயத்துல மாஸ்டர் ஆகணும். அது வேற ஒண்ணும் இல்ல, கிக்கரு ஷினோமியாவோட அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே நம்பர் 4 வெப்பனை இப்ப இவளுக்கும் கொடுக்க போறாங்க. இதை வச்சு அவங்க அம்மா ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணியிருக்காங்களாமா. அதனால நீயும் இதுல நல்லா ட்ரெயின் ஆகணும்பா. அவ அந்த சூட்டு மேல கைய வச்சுக்கிட்டு, ஐ மீன் சுத்தி இருக்க அந்த கண்ணாடி மேல கைய வச்சு, டேடி மம்மி எனக்கு உதவி பண்ணுங்க, நான் தட்டி பிரிச்சிடுறேன்பா. அப்படியே கட் பண்ணா நியூஸ்ல அந்த அடிக்கடி கைஜூஸ் எல்லாம் வந்துட்டு போகுது இல்ல, அதுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைச்ச மாதிரி இல்ல. அண்ட் அந்த கைஜுவால எந்த ஒரு அட்டாக்குமே இன்னும் நடக்கல. இதை கேட்கும் போதே மக்களுக்கு கொஞ்சம் பீதியா தான் இருக்குது. ஆனா என்ன ஏதுன்னு தான் புரியல. அப்போ ஒரு சின்ன பொண்ணு, அப்படி எந்த கைஜு வந்தாலும் பிரச்சனை இல்ல, நம்ம மிஸ்டர் கைஜு அடிச்சு தெறிக்க விட்டுருவாருன்னு கஃப்காவை தான் சொல்லுவான். என்னன்னா இந்த குட்டி பொண்ணு மாட்டிட்டு இருந்தப்போ அவன் தான் காப்பாத்திருப்பான். அதனால கான்பிடென்ட்ல சொல்லுது. ஆனா அவனையே தூக்கி போட்டு பந்தாடிட்டு போச்சுன்னு அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியாம போச்சே. அப்படியே கட் பண்ணி பேஸோட சப்பேஸ்மெண்ட் 17 காட்டுறாங்க. அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிர்ந்துகிட்டு இருக்கும். அங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் பதறுவாங்க, என்னடா எர்த்துக்கு வைக்க ஏதாச்சும் வந்துருச்சான்னு. அப்புறம் தான் மேட்டர் தெரியுது, கேப்டன் நருமியும் கிக்கரும் சேர்ந்து அங்க சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அதான் இந்த அதிர்வு. நார்மல் சண்டைன்னா ஒரு சின்ன ஸ்பூன் கூட அசைஞ்சிருக்காது, அது வேற விஷயம். நம்பர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் அதிர்வு அதிகமா இருக்குது. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது, இனி இதுக்கப்புறம் ஒரு பெரிய போர் ஒண்ணு நடக்க போகுது. இதனால அவங்க நாடே நாசமா போகுது. நல்ல சயின்டிஸ்டுங்க. அதுக்கப்புறம் வெளியில காட்டுறாங்க பிளட்டூன் மெம்பர்ஸுங்க, பெரிய பெரிய பீரங்கிங்க, இவங்க எல்லாத்தையும் வச்சு அக்யூரேட்டா சுடுறதுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்குது. அதே நேரம் இங்க கஃப்கா சும்மா பவர்ஃபுல்லா கைய சுத்தி முறுக்கி வளைச்சு ஓங்கி நம்ம ஒஷினா வச்சிருக்க பஞ்சிங் பேக் மேல ஒரு குத்து குத்துவான். ஒஷினாவே ஒரு செகண்ட் பின்னாடி போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கே கை கொஞ்சம் விடவடத்து போயிருச்சு. உடனே நம்மால போடுவான் பாருங்க சீனு, எப்படியே மாஸ் காட்டிட்டோம்ல, நாங்கெல்லாம் அப்பவே அப்படி, இப்ப சொல்லவா வேணும், நாங்க ஏறினா குயிலு இறங்குனா மயிலு ஓடுனா முயலியா அப்படின்னு சம்மந்தம் பேசுவான். சரிப்பா கொஞ்சம் அந்த பேக நீ வையேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரொம்ப ஓங்கி எல்லாம் குத்த மாட்டான். லைட்டா கைய வச்சமேனுக்கு அப்படியே ஒரு பஞ்சு. கஃப்கா பாத்தீங்கன்னா ஒரு 15 அடி தெரிச்சு போய் விழுவான். பரவாயில்ல இவ்வளவு தூரத்துல தான் போய் விழுந்தியா, நான் லஞ்சு சாப்பிட போறேன்ட்டு போவானா. யோ கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணிட்டேன், அதுக்கு இந்த அடியாயா அடிப்ப, கொஞ்சம் இவனுக்கு சந்தோஷமா இருந்துடக்கூடாது. டர்டி புலோ சாப்பிட்டு வாயா, யாரு என்ன உன்னைய எப்படி பறக்க விடுறேன்னு உனக்கு காட்டுறேன்னு இன்னுமே கூறுகட்டத்தனமா தான் பேசுவான். அப்படியே பேசிட்டு அப்படியே சாப்பிடறதுக்காக வெளியில வருவான். பறவைகள் பறக்குது, குயில்கள் கூவுது, வெயில் அடிக்குது, கொசு கடிக்குது, இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டாதாயா சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க மீனா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இவ கூட உட்காந்து சாப்பிடுறதுக்கு நான் மலையில மல்லாக்கப்படுத்திட்டு சாப்பிடுவேன்ட்டு அப்படியே கிளம்புவான். எங்கடா
போற எங்க போற வா இங்க வந்து உட்காந்து சாப்பிடும்பாளா. ஆஹா ஒரு கேப்டன் கூட உட்காந்து சாப்பிடணும், ஃபீமேல் கேப்டன்லயே இவ தான் ஸ்ட்ராங்கான ஆளாமா, இவ கூட உட்காந்து சாப்பிடணும். சரி ஓகேன்ட்டு போய் உட்காருவான். அதுக்கப்புறம் சரி நம்மளே பேச ஆரம்பிப்போம்னு வாய் எடுப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி அவ பேச ஆரம்பிச்சிருவா. அவ பேசுறத கேட்டீங்கன்னா காதுல ரத்தம் தான் வரும், அந்த அளவுக்கு பேசுவா. அதாவது மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, குழந்தைங்க எப்படி ஜாலியா விளையாடுறாங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, எல்லாம் பெரிய கண்டுபிடிப்பு. அதாவது அவ என்ன சொல்ல வரான்னா, ஒரு பெரிய ஆப்பு வர்றதுக்கு முன்னாடி இப்படித்தான் எல்லாமே அமைதியா இருக்கும், இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா கைஜூஸ் எல்லாமே போன மாதிரி தெரியுது இல்ல அப்படின்னு ஒண்ணு. ஆமா இல்லம்பா. அதுக்கப்புறம் அச்சச்சோ சாரி கேப்டன் அப்படின்ட்டு பதறுவானா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஹெட் குவார்டர்ஸ்குள்ள போகும்போது கேப்டன் பேசணுமாமா, இங்க நார்மலா பேசினா போதுங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் பழைய விஷயங்களை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அதாவது நம்ம மீனாவும் கஃப்காவும் சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது ஏதாச்சும் கைஜு வந்துச்சுன்னா அலாரம் சவுண்ட் கேட்டாலே நம்ம கஃப்கா என்ன பண்ணுவான், நேரா மீனா கிட்ட ஓடி போயிருவான், வா ஷெல்டருக்கு போலான்னு. ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்டா, கஃப்கா டிவிஷன் ஒன்னு இருந்துச்சு, அதோட கேப்டன் இவன் தான், வைஸ் கேப்டன் அவன், அதனால காப்பாத்த வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பான். பட் அதுக்காண்டி அவன் மீனாவை மட்டும் காப்பாத்தி கூட்டு போக மாட்டான், அங்க இருக்க பொடி பயலுக எல்லாத்துக்குமே ஒரு கேப்டனா இருந்து பத்திரமா எல்லாத்தையும் ஷெல்டருக்கு கூட்டு போவான். அந்த டைம் மீனாவுக்கு ரொம்பவுமே பயம் இருக்கும். ஏன் கஃப்காவுமே பயந்து நடுங்கி தொடையெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடிட்டு இருக்கும். ஆனா இவன் பயந்தான்னு மீனாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவளும் பயந்துருவான்னு சொல்லி இலிச்சாமேனிக்கு போஸ்ட் கொடுத்து அவளை சமாளிச்சு கூட்டு போவான். அதே மாதிரி தான் இப்பவும் சண்டை போட்டு பேசையே காப்பாத்தி இருக்கான்ல. பட் இனிமேட்டு உனக்கு அந்த கஷ்டம் தேவையில்லை, நான் முன்ன விட இன்னும் பவர்ஃபுல்லா மாறிட்டேன், நீ உன்னைய கஷ்டப்படுத்திக்காத. இதுக்கு முன்னாடி நம்ம சத்தியம் பண்ணிக்கிட்டோம்ல, அதே மாதிரி இப்பவும் ஒன்னா சேர்ந்து எல்லா கைஜுவையும் போட்டு பொலந்து கட்டுவான்பா. அவனுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கும், இன்னும் அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்காளான்னு. அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம செய்வோம்னு உடனே அவ அங்க இருந்து கிளம்பிடுவா. அவளுக்குமே சந்தோஷமா இருக்கும், ஏன்னா நம்ம பையன் இன்னுமே மாறல, அப்படி அவனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு போவா. இங்க நம்ம பையன் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையேன்னு அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இவனால அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, இவனுக்கும் பாடி பஞ்சாயத்து ஆகிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல நம்ம கன்ஃபார்மா தோக்கடிச்சே ஆகணும், ஏன்னா அப்பதான் எல்லாரோட ஃபியூச்சரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு வெறி பிடிச்சு பிராக்டிஸ்க்கு ரெடி ஆவான். அப்படியே கட் பண்ணா கபுக்கி சோ இச்சுபங்கை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ரெண்டு லூசு பயலுக நடந்து போயிட்டு இருப்பானுங்க. அங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு நின்னுட்டு இருக்கும். ஐயோ பாவம் பஸ்ஸுக்கோ இல்ல ஸ்கூல் வேனுக்கோ நின்னுட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு வாயை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு இந்தாமா பொண்ணு இங்க என்ன தனியா நின்னுட்டு இருக்க, உன் ஃப்ரெண்ட வேணா கூப்பிடுறிய அப்படின்ட்டு போன் எடுத்துக்கிட்டு வருவானுங்க. அப்படியே திரும்பினா அது ஒரு கைஜு, நான் ஃப்ரெண்ட கூப்பிடுறதுக்காக தான் இங்க நின்னுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இந்த ஃபார்ம்ல இருந்து அப்படியே கைஜுவா மாறுவா பாருங்க. அடுத்து தப்பிச்சு ஓடுறதுக்கு கூட டைம் கொடுக்காம அதோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஏரியால இருந்த எல்லாத்தையுமே கொன்றுச்சு. அதுக்கப்புறம் கொடூரமா ஒரு கத்து கத்தும், பார்க்கறதுக்கே படு பயங்கரமா இருக்கும். இனி இதுக்கப்புறம் கைஜுவோட ஆட்டம் ஆரம்பம். இனி இதுகிட்ட நம்ம ஆளுக செப்பல்ஸ்ல அடி வாங்க போறாங்களா இல்ல அது நம்ம ஆளுகளை செப்பல்ஸ்ல அடிக்க போதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.